நிறுவனமாக போகுது. மொத்த பீகார்ல நண்பர்கள், நீங்க எலக்ட்ரானிக் மீடியா இருக்கிறீங்க, உங்க நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க. யாராவது ஒரு வாக்காளர் வந்து பீகார்ல எனக்கு ஓட்டுரிமை பறித்து விட்டார்கள் இந்த 60 நாள்ல ஒருத்தர் வந்து சொன்னாங்களா? இல்லை. பறித்து விட்டார்கள் என்று ராகுல் காந்தி அவங்க சொன்னதும் போய். கடைசியா நடந்த பிரஸ் மீட்ல இந்த பிரசிலியன் மாடலுடைய போட்டோவை காமிச்சாங்க, அதுவும் போய். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் பீகார் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. 2024 என்ன சொன்னாங்க? அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாங்கள் எதிரினாங்க, அதையும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. இன்னைக்கு வாக்குரிமை, அதையும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. 2026 பொறுத்தவரை ஒரு கிளீன் எலக்ட்ரல் ரோல் நம்ம கடமைங்கன்னா ஒரு எலக்ட்ரல் ரோல் இன்டெகிரிட்டியா கிளீனா இருக்கணும். வாக்கு செலுத்த வேண்டியவர்கள் மட்டும்தான் அதுல இருக்கணும். இறந்து போனவர்கள் இருக்கக்கூடாது. அகதிகள் வேற இடத்துல இருந்து வந்தாங்க, பங்களாதேஷ்ல இருந்து, இந்திய குடியுரிமை இருந்தா இருக்கக்கூடாது. மைக்ரண்ட் ஓட்டர்ஸ் 2 இடத்துல வாக்கு இருக்கக்கூடாது. இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யறாங்க. இதுல என்ன தப்ப வந்து தலைவர்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா 200 சீட் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க திமுக. 200 எப்படி பாக்குறீங்க? இன்னும் அந்த 200ல தான் இருக்காங்க. 234ல 200 தொகுதி வெல்லும். நல்ல டாக்டரை பார்த்து சொல்லுங்க.